இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண வேணாம், நம்ம ஆனியன் அரைச்ச அந்த தண்ணியே நிறைய வரும். இப்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு நல்லா ஒரு உங்களுக்கு 1 ஹவரோ இல்லை 1/2 ஹவர் மினிமம் ஊறினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் ஃப்ரை மட்டும் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வீடே நல்லா மணக்கும். அந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் சாதாரணமாக நம்ம செய்கிற ஃபிஷ் ஃப்ரையை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து இதில் இருக்காது, ஏன்னா நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஃபிஷ் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. மசாலாவும் அதே மாதிரி நம்மளுக்கு கீழே உதிர்ந்தே வராது, நல்லா ஒட்டிக்கும் நல்லா மசாலா ஃபிஷ்ஷில். இதே மாதிரி நான் எல்லா மீன்லையும் மசாலா போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மீனில் வந்து நல்லா மசாலாலாம் கோட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் வந்து ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம வந்து ஃபிஷ் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான் வந்து செட்டிநாடு மீன் வறுவலும் ஃபிஷ் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ மீன் குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். மண் கடாய் வச்சுருக்கேன், அதில் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து ஆனியன்லாம் வந்து அரைச்சி தான் போடுவேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 2, பூண்டு இந்த மாதிரி ரொம்ப மசியாக அரைக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காகவும் கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், வடகம் போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு வடகம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருந்தா இதை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். டீட்டெயிலாக வேணும்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கும், நல்லா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் குழம்பு ரொம்ப அரையக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போதும். நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியிலே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நாங்கள் இதை கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம இந்த குழம்பை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனைலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு இறக்கிடலாம். நம்ம ஃபிஷ் குழம்பு நல்லா இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஃபிஷ்ஷை போட்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். ரொம்ப நேரம் ஃபிஷ் வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா வந்து அது குழம்புலேயே வந்து பிரிஞ்சு வந்துடும் மீன்லாம். அதனால் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு மண்சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது மீன் குழம்பு நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நான் ஆஃப் பண்ணியும் வந்து இங்கே பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வருது. நம்ம சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு பேட்ச் போட்டு கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. இப்போ நான் இன்னொரு பேட்ச் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. ஆயிலில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்படியே ஒரு மீனாக நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் போட்டுக்கலாம். நிஜமாகவே மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வீடே வந்து மணக்குது இந்த மசாலாவால். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். சோம்பு, சீரகம், மிளகுலாம் போட்டிருந்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த மீனோட வாசனையே தெரியல, மசாலா வாசனை தான் தெரியுது. அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டே ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டதை. திருப்பி இப்போ இன்னும் போட்டுட்டேன். ரொம்ப தீ வச்சு செவக்க வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஸ்லோ தீயில் வச்சா தான் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மசாலா கருகுன வாசனை வந்துடும். ஸ்லோவாக வச்சு நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுடுங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃபிஷ். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஸ்மெல் வரும்னு சாப்பிடாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. A few minutes later. நம்ம எம்மியான சண்டே லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பு எக் பொடி மாசும் செஞ்சுருக்கேன். செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.